திருச்செந்தூர் அடுத்த புன்னக்காயல் பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. இது தொடர்பான ஒரு பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதாவது தாமிரபரணி ஆறு கடலில் சேர்க்கும் இடமாக புன்னக்காயல் பகுதி அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் சேதமடைந்திருந்த நிலையில் தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பி வரக்கூடிய காட்சிகளை நாம் பிரத்யேக பருந்து பார்வை காட்சியின் மூலமாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஐகோட் இணைந்திருக்கிறார். ஐகோட், காட்சிகளில் நாம் பார்க்க முடிகிறது வெள்ள நீர் கொஞ்சம் வடிய தொடங்கியிருக்கிற சூழலில் இந்த புன்னக்காயல் பகுதி குறித்தும் இதில் எந்த அளவிற்கு இந்த வெள்ள நீரால் சேதம் ஏற்பட்டது, தற்பொழுது இயல்பு நிலை எந்த அளவுக்கு திரும்பி இருக்கிறது என்பது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நிச்சயமாக மோகன், வங்கக்கடலில் ஏற்பட்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 3 நாட்கள் தொடர் கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்த இடைவிடாது பெய்த இந்த தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருந்தது. தாமிரபரணி ஆறு மற்றும் அதன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி சென்றக்கூடிய பல்வேறு பகுதிகளிலுமே தாமிரபரணி வெள்ளமானது பெருமளவு பெருகி ஓடி கடலில் சங்கமித்தது. இந்த தாமிரபரணி ஆறானது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மலையானது தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் இருக்கக்கூடிய அந்த கலிமுகம் பகுதியில் கடலில் சென்றடையும். அவ்வாறு இந்த மழை காரணமாக அந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அந்த புன்னக்காயல் பகுதிக்கு ஊர் முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்திருந்தது. குறிப்பாக இந்த மழை காலங்களில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை அந்த மழைநீர் சூழ்ந்ததுடன் அந்த ஊரையே தனி தீவு போல ஆக்கியது. 500 குடியிருப்புகளும் தண்ணீர் சூழ்ந்ததால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த பகுதியில் பள்ளிக்கூடத்தில் முகாம்கள் அமைத்து அந்த பகுதி மக்களை பாதுகாப்பாக தங்க வைத்து தேவையான உதவிகளையும் நடவடிக்கையும் அவர்கள் செய்து வந்தனர். தொடர்ச்சியாக இந்த நிலையில் 3 நாட்களாக அப்பகுதியில் தண்ணீர் சூழ்ந்ததால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் அப்பகுதி தற்போது மீண்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் கழுகு காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதாவது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த கனிமுகம் பகுதியில் நாள்தோறும் 2 கனரக ஜேசிபி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அந்த தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய அந்த வெள்ள நீரை எந்த தடையும் இன்றி கடலில் சேர்வதற்கான அந்த நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டனர். அது மட்டுமன்றி அந்த குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த வெள்ள நீரையும் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை கடந்த 48 மணி நேரமாக தொடர்ச்சியாக செய்து வந்த நிலையில் அதன் பயனாக தற்போது அந்த புன்னக்காயல் பகுதி அந்த வெள்ள நீரில் மீண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். 500க்கும் மேற்பட்ட அந்த மழைக்காலங்களில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ளத்தில் சூழ்ந்திருந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் முழுவதுமாக வெள்ளநீரானது வடிந்து அந்த இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. இதன் காரணமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த பொதுமக்கள் தற்போது தங்களுடைய குடியிருப்புகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் தொழில் நிமித்தமாக கடலுக்கு மீன்பிடி தொழிலுக்கும் சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் 3 நாட்கள் தொடர் மழையால் அந்த மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தின் துரித நடவடிக்கை மற்றும் திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரத்தின் நடவடிக்கைகளின் காரணமாக அந்த பகுதி தற்போது முழுமையாக மீண்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதி முழுவதுமாக மழையால் சேதமடைந்த பகுதியிலும் குறிப்பாக அந்த மழை நீரால் சூழ்ந்திருந்த பகுதியிலுமே வட்டாட்சியர் முழுவதுமாக பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்ததாகவும் இந்த உதவியின் காரணமாகவே எங்களால் 2 நாட்களில் மீள முடிந்ததாகவும் தெரிவித்தனர். என்றால் கடந்த ஆண்டு இதே போல டிசம்பர் மாதம் ஏற்படும் மழையின் போது முழுவதுமாக அந்த புன்னக்காயல் பகுதி முழுவதுமே ஒரு 5000 குடும்பங்கள் தண்ணீரில் சூழ்ந்திருந்தது. அந்த பகுதி மக்கள் அந்த காலகட்டத்தில் மீள்வதற்கு சுமார் 10 நாட்களுக்கு ஆனது. ஆனால் தற்போது இந்த மலையில் சூழ்ந்திருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருச்செந்தூர் வட்டாட்சியரின் துரித நடவடிக்கை காரணமாக 2 நாட்களில் மீண்டிருக்கிறது. தற்போது மழை வெள்ளம் முடிந்த பின்னர் அந்த பகுதி முழுவதுமாக ஓய்ந்து தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார்கள். மோகன், தாமிரபரணி ஆற்று நீரால் பாதிக்கப்பட்ட புன்னக்காயல் பகுதி தற்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பி வரக்கூடிய சூழலில் இது தொடர்பான பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகளை வழங்கியதற்காகவும் விரிவான விவரங்களை வழங்கியதற்காகவும் நன்றி ஐகோட்.